Welcome to Dynamic Coaching Center. So, நம்ம fluid dynamics சம்மந்தமாக ப்ரீவியஸ் இயர் கேட் கொஷின் பேப்பர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் டீட்டெயில்டாக. ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் 2000 கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மார்க் கொஷின். So the Navier-Stokes equation represents the conservation of option A வந்து பார்த்தீங்கன்னா energy, option B mass, option C pressure and option D momentum. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் தெரியும் fluid mechanicsல law of conservation of energy யூஸ் பண்ணியும் நம்ம ஒரு சில அனாலிசிஸ் பண்ணுவோம், அண்ட் law of conservation of mass யூஸ் பண்ணுவோம், அண்ட் law of conservation of momentum யூஸ் பண்ணுவோம். ஸோ Navier-Stokes அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எது கீழே வருது அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ Navier-Stokes ஈக்குவேஷன் இஸ் அப்டைன்ட் when நியூட்டன்ஸ் செகண்ட் லா இஸ் அப்ளைடு அப்படிங்கிறது. ஸோ நியூட்டன் செகண்ட் லா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் டிஃபைன்ட் அஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஸோ இந்த டி பை டிடி அப்படிங்கிற டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச், அண்ட் மாஸ் இன்டூ வெலாசிட்டி அப்படிங்கிற இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் கால் இட் அஸ் மொமெண்டம். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம சொல்லலாம் Navier-Stokes equation is actually based upon Newton's second law அப்படிங்கிறதுனால you can say that it is based upon law of conservation of momentum. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. உங்களுக்கு Navier-Stokes equation சம்மந்தமாக இன்னும் ஒரு சிலதும் சொல்லலாம். நீங்கள் Euler's equation படிச்சிருப்பீங்க. Euler's equation of motion represents two forces only. ஒன்று வந்து ப்ரெஷர் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ். இந்த ரெண்டு மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணி ஒரு ஃப்ளூயிட் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இட் டஸ் நாட் கண்டெயின் எனி விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஏன்னா அதோட மெயின் அசம்ஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்விசிட் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க Euler's ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி Reynolds ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ரெப்ரசன்ஸ் 4 ஃபோர்ஸஸ். ப்ரெஷர் ஃபோர்ஸை எடுத்துப்போம் அக்கௌண்ட்டில், கிராவிட்டி ஃபோர்ஸை எடுத்துப்போம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ் எடுத்துப்போம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டர்புலன்ட் ஃபோர்ஸையும் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ ஹென்ஸ் Reynolds ஈக்குவேஷன் ரெப்ரசன்ஸ் ஃபார் டர்புலன்ட் ஃப்ளோஸ். ஸோ நெக்ஸ்ட் Navier-Stokes வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஓகே, ஸோ இப்போ நாம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2016 கேட்டிருக்காங்க. A vertical cylindrical tank of 1 meter diameter is fitted with water up to a height of 5 meter from its bottom. The top surface of the water is exposed to atmosphere. A hole of 5 mm square area forms at the bottom of the tank, considering the coefficient of discharge of the hole to be unity. ஸோ நமக்கு தெரியும் CD அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது, விச் இண்டிகேட்ஸ் த லாஸ், ரைட்? ஸோ அது வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா லாஸ் ஒன்றும் பெருசாக கன்சிடர் பண்ண வேணாம். ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டியை மட்டும் 10 மீட்டர் per second square எடுத்துக்க சொல்லுவாங்க இன்ஸ்டெட் ஆஃப் 9.81. The rate of leakage of water in liters per minute through the hole from the tank to the atmosphere under the given condition is dash. So fill in the blank type of question வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம வந்து ஒரு டயக்ராமேட்டிக் ஃபார்மேட்டாக ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அனாலிசிஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேங்க் போடுறேன். அவங்க வந்து ஹோல் எங்கே மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக பாட்டம்லேயே மேக் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்த வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹோல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு 5 மீட்டர் ஃப்ரம் த பாட்டம் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மீட்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோலோட ஏரியா வந்து அவங்க கொடுத்துட்டாங்க டைரெக்டாக உங்களுக்கு 5 mm ஸ்கொயர் கிராஸ் செக்ஷனல் ஏரியா அப்படிங்கிறது கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் ப்ராப்ளம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி அப்ளைங் த பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அதில் 3 டேர்ம் வரும். ப்ரெஷர் டேர்ம் ஒன்று வரும், கைனெட்டிக் எனர்ஜி டேர்ம் வரும், பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்ம் வரும். ஸோ இதில் ப்ரெஷர் டேர்ம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் டு அட்மாஸ்பியராக எடுத்துகிட்டு தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ வி நோ தட் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் இஸ் கோயிங் டு பி அப்ளைட் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஸோ அந்த 2 பாயிண்ட் அண்டர் கன்சிடரேஷனும் ஓப்பன் டு அட்மாஸ்பியராக இருக்கணும். ஸோ எக்ஸாக்டாக டாப் மோஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த டேங்கை ஃபஸ்ட்டு பாயிண்ட்னும் இந்த ஹோலை வந்து ஜஸ்ட் ஓப்பன் டு அட்மாஸ்பியரை செகண்ட் பாயிண்ட்னும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணேன் அப்படின்னா P1 by ρg plus V1 square by 2g plus Z1ங்கிறது ஹைட். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு, which should be equal to P2 by ρg plus V2 square by 2g plus Z2. லாஸஸ் எதுவுமே கன்சிடர் பண்ண சொல்ல அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இஸ் டு பி கன்சிடர்ட் அஸ் யூனிட்டி அப்படின்னு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓப்பன் டு அட்மாஸ்பியர் அப்படிங்கிறதுனால நான் இந்த டேர்மே நான் 0 பண்ணிடுறேன். செகண்ட் பாயிண்ட் ஓப்பன் டு அட்மாஸ்பியர்ங்கிறதுனால இந்த டேர்மே நம்ம 0 பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து டாப் மோஸ்ட் சர்ஃபேஸ் அட் அ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் சர்ஃபேஸில் எந்த ஒரு வெலாசிட்டி மூவ்மெண்ட்டும் இருக்காது. இப்போ பைப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருந்தோம்னா அந்த பைப்பில் மூவ்மெண்ட் இருக்கும், வேற இந்த டாப் சர்ஃபேஸில் வெலாசிட்டி அவ்வளோவா இருக்காது. ஸோ அதனால அதையும் நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை தான்
என்னோட ரெஃபரன்ஸ் டேட்டமா எடுக்கிறேன் இந்த பாட்டம் மோஸ்ட் பார்ட் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது எவ்வளோ ஹைட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல 5 மீட்டர் அப்படிங்கிறது. ஸோ அப்போ நான் அந்த Z1க்கு பதிலாக 5 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அடுத்து செகண்ட் செக்ஷன்ல கண்டிப்பாக அந்த ஹோல் இருக்கிறதுனால அங்கே வந்து மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ உங்ககிட்ட வந்து ஆக்சுவலாக டிஸ்சார்ஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது Q which is nothing but மீட்டர் கியூப் per செகண்ட். ஸோ நமக்கு டிஸ்சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும், ஏரியா இன்டூ வெலாசிட்டி அப்படின்னு போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் செக்ஷன் அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டா பாட்டம்லேயே எடுத்திருக்கேன், கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போது அதனால வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹைட்டை நான் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா V2 ஸ்கொயர் பை 2G அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ V2 அப்படிங்கிற அந்த இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 2G மல்டிப்ளைட் பை 5 ஹோல் ரூட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டியோட வேல்யூ. ஸோ G வேல்யூ உங்களுக்கு 10 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது V2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். ஒன்ஸ் கால்குலேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஏரியா ஆஃப் த ஹோல் வந்து உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பட் ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டர்ஸ் பர் மினிட்ல கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம், டீடைல் சொல்யூஷன். ஸோ வெலாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா √2GH, அந்த ஹெச்ங்கிறது தான் 5 அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ ஆன்சர் மீட்டர் பர் செகண்ட்லேயே கண்டுபிடிச்சிக்கோங்க, எல்லாமே ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல்லே. நெக்ஸ்ட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. உங்களுக்கு ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க 5 mm² அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதையும் மீட்டர்லேயே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 5 × 10⁻³ ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 × 10⁻6 மீட்டர் ஸ்கொயர். ஸோ நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மீட்டர் கியூப் பர் செகண்ட்ல டிஸ்சார்ஜ் ஆன்சர் வரும். ஒன்ஸ் இதை வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் டிவைட் பை 1000 பண்ணீங்க அப்படின்னா யூல் பி ஏபிள் டு கெட் இன் லிட்டர்ஸ் பர் செகண்ட். ஸோ இந்த லிட்டர்ஸ் பர் செகண்டில் கிடச்சிருக்கு, உங்களுக்கு லிட்டர்ஸ் பர் மினிட்ல கேட்குறாங்க. ஸோ அதனால் மல்டிப்ளை பை 60 பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லிட்டர்ஸ் பர் மினிட் அப்படிங்கிறது வருது. ஓகேவா? ஸோ 3 லிட்டர்ஸ் பர் மினிட். ஸோ இது ஒரு fill in the blank டைப் ஆஃப் கொஷின். ஒரு சர்டன் ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் தருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்க, a mercury manometer is attached to a section of pipe as shown in the figure. The mercury levels are indicated when there is no water flowing through the pipe. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லிம்ப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லெவல் காட்டுது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மெர்க்குரி லெவல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்வர்ஜன் செக்ஷன் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ராட்னா கான்ஸ்டன்ட் ஏரியா கிராஸ் செக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு டைவர்ஜிங் செக்ஷன் நடக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெர்க்குரி லிம்பை வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? வென் த இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் காமிக்குது உங்களுக்கு, மெர்க்குரி லெவல் வந்து ரெண்டுமே ஒரே லெவல் காமிக்குது, போத் இந்த ரைட் லிம் as well as இந்த லெஃப்ட் லிம். இது எப்போ அப்படின்னா when no water flows through that. Suppose when the water starts flowing through the pipe continuously at constant rate அப்படின்னா டிஸ்சார்ஜ் வந்து சேம் in the direction of the arrow of the level of mercury at B. ஸோ இந்த டைரக்ஷன் ஆஃப் arrow அப்படின்னா இங்கேருந்து என்டர் ஆகுது உங்களுக்கு வாட்டர். ஸோ அப்போ லெவல் ஆஃப் மெர்க்குரி பியில் என்ன ஆகும், சப்போஸ் இது ரைஸ் ஆகும், இது ரெடியூஸ் ஆகுமா, இல்லை இது ரெடியூஸ் ஆகி இது ரைஸ் ஆகுமா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க. கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 87 கேட்டில் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் பார்ட்லேருந்து அடிக்கடி வரும் பிகாஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். அண்ட் இது கூட ஒரு 2 மார்க் கொஷின் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏரியா கம்மியாக இருக்கும்போது நம்ம ப்ரெஷர் கம்மிங்கிற மாதிரி நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? அதே மாதிரி ஏரியா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர் அதிகம். அண்ட் வெலாசிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஸோ ஏரியா கம்மியாக இருக்கும்போது ப்ரெஷர் கம்மி, வெலாசிட்டி அதிகம். அண்ட் அதே மாதிரி ஏரியா அதிகமாக இருக்கும்போது ப்ரெஷர் அதிகம், வெலாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மி. ஓகேவா? ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் படிச்சிருப்பீங்க, ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஸோ ஏரியா கம்மியான ப்ரெஷர் அதிகமாகும், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கூடாது. ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி அப்படிங்கிற கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை ஏவோட கம்பேர் பண்ணுங்க. இந்த ஏங்கிறது அட்டாச் ஆகிருக்கிற அந்த இடத்துல உள்ள ஏரியாவையும் பிங்கிற அந்த லிம்பில் அட்டாச் ஆகிருக்கிற ஏரியாவையும் கம்பேர் பண்ணுங்க. ஏரியா எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பி அட்டாச் ஆகிருக்கிற இடத்துல தான். ஸோ அப்போ ஏரியா கம்மியாக இருக்கிறதுனால இங்கே வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே கொஞ்சம் சக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். இங்கே ரைஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அதை அகாமடேட் பண்ண இங்கே ஃபாலோ ஆயிருக்கணும். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாகவே சொல்லிடலாம். ஸோ அட் பி the area of cross section is less. As the area is less, the velocity will be more. அண்ட் நீங்கள் டேரெக்டாக ப்ரெஷரோட கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ ஃபார் சப்சானிக் ஃப்ளோஸ் according to the energy equation, as the kinetic energy increases, pressure decreases and hence the level of mercury at B rises whereas it falls at A. ஸோ அதான் முன்னாடி சொன்ன ஏரியா கம்மியாக இருக்கனால இங்கே ப்ரெஷர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே சக்ஷன் நடக்கும், அப்போ மேலே போகும், இந்த இடத்துல கீழே வரும். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். இதுவும் 2 மார்க் கொஸ்டின் தான். வாட்டர் ஃப்ளோஸ் த்ரூ எ பைப் ஆஃப் டயமீட்டர் 0.30 மீட்டர். வாட் வுட் பி த வெலாசிட்டி வி ஃபார் த கண்டிஷன்ஸ் ஆஸ் ஷோன் இந்த ஃபிகர் பிலோ. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் ஃபாலோயிங் அப் இயர் 1988 கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு ஒரு சேனலில். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் மேனோமீட்டர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த ரைட் லிம் அண்ட் லெஃப்ட் லிம் வந்து பார்த்தீங்கன்னா 0.3 மீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ மேனோமெட்ரிக் ஃப்ளூயிடை யூஸ்வலாக மெர்க்குரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே வேறு ஏதோ ஒரு ஃப்ளூயிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வேல்யூ வந்து 0.8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக நமக்கு வந்து ஒரு ஃப்ளூயிடோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்துருக்காங்கன்னா அதை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டி எவ்வளோங்கிறது கிடைச்சிடும். ஸோ அப்போ இந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனோமெட்ரிக் ஃப்ளூயிடாக யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0.8 மல்டிப்ளைட் பை 1000. அண்ட் இன்னொரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டென்சிட்டி நமக்கு தெரியும் 1000 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு. ஸோ அவங்க கொஷினில் கொடுத்துருக்கபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைப் வழியில் ஃப்ளோ ஆகுது. அந்த பைப்போட டயமீட்டரும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 0.3 மீட்டர் அப்படிங்கிறது. ஸோ கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் வுட் பி த வெலாசிட்டி அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெர்னாலிஸ் அப்ளிகேஷனில் பிட்டாட் டியூப் படிச்சிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி வர்றது தான். ஸோ நமக்கு வந்து வெலாசிட்டி அப்படிங்கிறது ஆக்சுவல் வெலாசிட்டி நமக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இட் இஸ் நத்திங் பட் root CV multiplied by root 2GH. CV அப்படிங்கிறது coefficient of velocity which indicates the losses in determining the velocity. பட் இங்கே கொஷினை பொறுத்த வரைக்கும் CV எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம வந்து யூனிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம் 1 அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த H இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறது. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த மெர்க்குரி லிம்ப் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமில் 0.3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணிக்கலாம். மல்டிப்ளைட் பை நீங்கள் ரெண்டு விதமாகவும் போடலாம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஹெவியர் ஃப்ளூயிட் பை லைட்டர் ஃப்ளூயிட் -1 போடலாம். இல்லை 1 மைனஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் லைட்டர் ஃப்ளூயிட் பை ஹெவியர் ஃப்ளூயிட் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் போடலாம். நமக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டில் உள்ள இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ அப்போது கீழே வந்து சின்ன டேர்ம் போட்டிங்க அப்படின்னா -1ன்னு போட்டுக்கோங்க. ஒருவேளை கீழே பெரிய டேர்ம் போடுற மாதிரி இருந்ததுன்னா 1 மைனஸில் இந்த டேர்ம் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ரெண்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்குது. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஒரு ஃப்ளூயிட் 0.8, இன்னொரு ஃப்ளூயிட் வாட்டர். ஸோ வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. ரொம்ப சிம்பிள். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ அப்போ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம வந்து இந்த எக்ஸ் வேல்யூ நமக்கு தெரியும். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் ஹெவியர் ஃப்ளூயிடும் தெரியும், லைட்டர் ஃப்ளூயிடும் தெரியும். போட்டோம் அப்படின்னா ஹெச் கண்டுபிடிச்சிடலாம். ஒன்ஸ் ஹெச் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஜி வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.81. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வெலாசிட்டி எவ்வளோங்கிறது கிடச்சிடும், விச் இஸ் கமிங் அரௌண்ட் அஸ் 1.085 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபில் இன் தி பிளாங்க் டைப் ஆஃப் கொஷின் தான். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இது வந்து மொமெண்டம் பேஸ் பண்ணி வருது, மொமெண்டம் பிரின்சிபல் அப்ளை பண்ணி வருது. A jet of water issues from a nozzle with a velocity of 20 meter per second and impinges normally அப்படின்னா 90 degree directionல on a flat plate moving away from it at 10 meter per second. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த ஜெட் வந்து கொடுத்துருக்காங்க 0.01 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு. அந்த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இட் இஸ் 1000 kg per meter cube அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. that a force developed on the plate is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட் 90ல கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1000 நியூட்டன், ஆப்ஷன் பி 100 நியூட்டன், ஆப்ஷன் சி 10 நியூட்டன், ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 நியூட்டன். ஓகே, ஸோ இது எப்படி அப்படிங்கிறது பாருங்க. இந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் ஆஃப் ஜெட்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே இது வரும். இம்பாக்ட் ஆஃப் ஜெட்ஸ். ஸோ ஒரு ஜெட் ஆஃப் வாட்டர் ஆர் எனி ஃப்ளூயிட் வுட் கம் அண்ட் அந்த ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் மேலே வந்து இம்பஞ்ச் ஆகுது, மோதுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் இந்த பிளேட் வந்து நம்ம ஸ்டேஷனரியாகவும் மெயின்டைன் பண்ணலாம், இல்லை மூவிங்காகவும் மெயின்டைன் பண்ணலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த பிளேட் இஸ் மூவிங் அவே அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வாட்டர் ஆர் ஜெட் வாட்டர் ஜெட் வர டைரக்ஷனுக்கு நவுந்து போகுது, அதாவது அதே டைரக்ஷனை நோக்கி வரல, அதை விட்டு நவுந்து போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த பிளேட் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ அதோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் per second அண்ட் உள்ள வர அந்த வாட்டரோட வெலாசிட்டி ஜெட் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் per second அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் மொமெண்டம் ஈக்குவேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட் லா பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ அதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்.
ஸோ நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த d/dt அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் அண்ட் மாஸ் இன்டு வெலாசிட்டிங்கிறது மொமெண்டம். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெட் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, அதை வீன்னு எடுத்துக்கலாம் 20 மீட்டர் பர் செகண்ட். அண்ட் ஃபிளாட் பிளேட் அதோட வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் எடுத்திருக்காங்க. கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த ஜெட்டும் கொடுத்துருக்காங்க அழகா 0.01 மீட்டர் ஸ்கொயர்னு. அண்ட் வாட்டோட டென்சிட்டி ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டிஷன்ஸில் we know it is 1000 kg per meter cube. If the jet and the plate are moving in the same direction அப்படின்னா the force developed by the jet on the water அப்படிங்கிறது நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் படி என்ன சொல்லலாம் அப்படின்னா both will be actually opposite அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை வந்து d/dt ஆஃப் mv, கரெக்டாக? ஸோ இந்த டீங்கிறது டைமு. ஸோ அப்போது இது ரெண்டுக்கும் யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஜி பர் செகண்ட் வந்துடும். ஏன்னா டீங்கிறது டைமு, அதை செகண்டு, மாஸ் வந்து கேஜி. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அதை கொண்டு வரதுக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா டென்சிட்டி இன்டூ டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம போடுறோம். ஸோ அப்போ போடும்போது என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். டென்சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஜி பர் மீட்டர் கியூப் அண்ட் டிஸ்சார்ஜோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஸோ மீட்டர் கியூப் கேன்சல் ஆயிரும். ஸோ கேஜி பர் செகண்ட் வந்துடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த d/dt ஆஃப் m அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து டென்சிட்டி இன்டூ டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற டேர்மை கொண்டு வந்துடலாம். வெறும் வெலாசிட்டி மட்டும் தான் வேணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வர வாட்டருக்கு ஒரு ஜெட் வெலாசிட்டி இருக்குது, அதே மாதிரி பிளேட்டுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்குது. ஸோ அதனால ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடணும். ஓகேவா? ஸோ அப்போ ஜெட் வெலாசிட்டி 20 மீட்டர் பர் செகண்ட், பிளேட் வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, உங்களுக்கு டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற டேர்ம் எப்படி எழுதணும்னு தெரியும், ஏரியா இன்டூ வெலாசிட்டி அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால எப்படி இந்த ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா டென்சிட்டி மல்டிப்ளைட் பை ஏரியா மல்டிப்ளைட் பை சேஞ்ச் இன் வெலாசிட்டி v மைனஸ் u, அதாவது ஜெட் வெலாசிட்டி மைனஸ் பிளேட் வெலாசிட்டி ஹோல் ஸ்கொயர். ஸோ இதோட யூனிட் வைஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக நியூட்டன் வரும். உங்களுக்கு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷனில் கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நியூட்டன்னு சொல்கிறோம். ஸோ இங்கேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். டென்சிட்டியோட யூனிட் தெரியும் கேஜி பர் மீட்டர் கியூப், அண்ட் ஏரியாவோட யூனிட் தெரியும் மீட்டர் ஸ்கொயர், அண்ட் வெலாசிட்டியோட யூனிட் தெரியும் மீட்டர் பர் செகண்ட், அதுக்கு ஸ்கொயர். அப்போ மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர் கேன்சல் பண்ணி பாருங்கள், அதே நியூட்டன் வரும். ஸோ நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா we are getting 1000 நியூட்டன் as the answer. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ஹோப் உங்களுக்கு இது ஒரு ஐடியா கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இதே சீரிஸை ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் பாஸ்ட் 25 years கேட் கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணுவோம். டவுட்ஸ் எதுனா கமெண்ட் செக்ஷனில் போட்டு